ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எங்கள் ஃப்ளூ சீசனால் எனக்கும் அவைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ எப்போல்லாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லையோ அம்மா சீரக ரசம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு ஒரு 4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, அதோடு சேர்த்து 3 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். அதே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரசத்துக்கு நல்லா புளி ஊற வச்சுட்டு அதோட ஒரு தக்காளியும் நல்லா பிழிஞ்சு தொக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ அந்த தண்ணியிலே கொஞ்சமாக மஞ்சள், அதோட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருவாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த ரசத்துக்கு பச்சை மிளகா சேர்ப்போம். ஸோ காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா நாங்கள் 1 2 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி நல்லா தாளித்து இந்த ரசத்தில் போட்டு டேஸ்ட்டுக்கு தேவை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டா சூப்பரான ரசம் ரெடி. இது ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த ரசம் செஞ்சால் கண்டிப்பாக காலி.